ஹாய் காய்ஸ், எபிசோடோட ஸ்டார்டிங்லே ராணி பார்த்தீங்கன்னா நம்ம ஈயானுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி ஆகணும்ட்டு அவன்கிட்ட நான் சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ஹீரோயின் வீட்லேயே ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, ஏன் இப்படிலாம் திடீர்னு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவள் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. அதுக்குள்ளே அவங்க அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்க. அப்பா சொல்கிறதெல்லாம் கேளு, உன்னோட நல்லதுக்கு தானே பண்ணுவார், நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா இதுக்கெல்லாம் அப்படின்ட்டு இருக்க. அவங்க ஹீரோயினுக்கு சரியான காண்டு, அவங்க அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை பணத்துக்காக ஆசைப்படலை அப்படின்னா போய் இவனையே கட்டினீங்கன்ட்டு அவங்க அண்ணனை போய் மொக்க பண்ணி விட்டுறா. நீங்களே எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க அண்ணின்ட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணி பார்த்தீங்கன்னா இருந்தாலும் நாங்கள் உன்னோட நல்லதுக்காக தானே எல்லாமே பண்ணுவோன்ட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மண்டை கழுவிட்டு இருக்காங்க. ஏப்பா சொத்து இவன் கிட்ட கொடுத்த இவன் அழிச்சிருவான்ட்டு கல்யாணம் பண்ணுறீங்களான்ட்டு அவங்க ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. அப்படிலாம் இல்லை, எப்போவுமே நீ கல்யாணம் பண்ணி தானே ஆகணும், எப்படியும் நான் உனக்கு இப்போ பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்ட்டு இருக்க. அவங்க அண்ணனும் ஆமாம் இதுதான் கரெக்டாக பண்ணிக்கோ அப்படின்ட்டு எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ என்கிட்ட இருந்த சொத்தை பறிக்கணும்னு நினச்சிட்டிங்க, ஆனால் அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன், கண்டிப்பாக நான் எப்படியும் வாங்கி தான் தீருவன்ட்டு அவன் முடிவாக சுற்றிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஈயான் பார்த்தீங்கன்னா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனோட அசிஸ்டண்ட்டுக்குன்னா சரியான காண்டாயிடுச்சு, எதுக்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க, அவங்க எந்த பொண்ணை வேணாலும் கூட்டிகிட்டு வருவாங்க, நீங்கள் எப்படி அரேஞ்ச் மேரேஜுக்குலாம் ஒத்துக்கலாம், இப்போவே போய் நிறுத்திடுங்க அப்படின்ட்டு இருக்க. ஈயான் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் கம்பெனியை மறுபடியும் டாப்பில் கொண்டு வரக்கு என்னென்ன வேணுமோ மீட்டிங் வச்சு நல்லா ரகடாக பேசிக்கிட்டு இருக்க. அடுத்து உடனே பேசிட்டு இருக்கும் போதே அவளுக்கு அடுத்த மீட்டிங் வந்துருச்சு போல. தலைவலியில் கையை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. டீயை குடிங்க ஃபஸ்ட்டு, ரிலாக்ஸாக இருங்க அப்படின்ட்டு. உங்களை எப்படி பாவமாக இருக்குது அப்படின்ட்டு ஹீரோயினை பாவமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் என்னை பேசாத, எனக்கே கஷ்டமாக இருக்குது, நான் சரியான ராட்சசி, இப்படிலாம் என்னை பேசக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஈயானை பார்க்குறக்கு யாரோ வந்திருக்காங்க. இந்த மாதிரி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்ருக்கேன். அப்போ தான் ஈயான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கொஞ்ச நாள் வெளியே போகிறேன் அப்படின்ட்டு இருக்க. அவர் பார்த்து போங்க, ஆனால் உங்களுக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் சேஃப்டி கிடையாதுல்ல, நீங்கள் அரண்மனையில் இருக்கிறது தானே பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஈயான் அதை கேட்டு சிரிச்சிட்டு நான் போகிறதுல சந்தோஷப்படுவீங்கன்னு நினச்சேன் அப்படி தானே அப்படின்ட்டு நக்கலாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போவே தெரிஞ்சிருது இவர் யார் எப்படிப்பட்டவர் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ராணியோட ஆள் போல் அவன்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நடந்த விஷயத்த எல்லாம் சொல்கிறாங்க. அதுவும் அரசரோட பர்த்டேக்கு அவன் போய் வேட்டையாட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தான், இதுதான் நான் சும்மா விட மாட்டேன், ஏன்னா அன்னைக்கு தீ வச்சு எரிக்கும் போது ராயல் ஃபேமிலியில் ஒருத்தவங்க கூட கேட்கல அப்படின்ட்டு இவங்க புலம்பிட்டு இருக்க. ஏன் அவன் அம்மா அப்பா அண்ணன்ட்டு எல்லாத்தையுமே இழந்திருக்கான், அப்படி இருக்கும்போது அவனை எல்லாம் பாதுகாக்க தானே செய்வாங்க அப்படின்ட்டு இருக்க. அதுதான் இங்கே பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி ராணி பேசிக்கிட்டு இருக்காங்க. எக்காரணத்தை கொண்டு நான் அரசர்கிட்ட மட்டும் அவனை நெருங்கவே விட மாட்டேன், அடுத்த அரண்மனை அரசருக்கு தான் அப்படின்ட்டு இவங்க எப்படியாச்சும் ஈயானை விலைக்க விடணும்னு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வரன் மேலே வரனா பார்த்துக்கிட்டு இருக்கா. யாருமே அவளுக்கு பிடிக்கவே இல்லை. என்னடா இது யாழ கைவுக்கு சூட் ஆகிற மாதிரி பாருன்னு இருக்க. அசிஸ்டண்ட்டு எதான் பார்த்து அமுச்சுட்டு இருக்கனே அப்படின்ட்டு இருக்கா. இவங்க யாருமே எனக்கு பிடிக்கல, இப்படியே போனால் நான் என்னதான் பண்ணுறதுன்னு இருக்க. அசிஸ்டன்ட் கேட்குறா, இப்படியே நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு என்ன ஒரு இளவரசரியாக கல்யாணம் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு மாப்பிள்ளையை சூஸ் பண்ணி தானே ஆகணும்னு இருக்க. ஹீரோயினுக்கு டக்குன்னு ஏதோ ஐக்காடு ஸ்ட்ரைக் ஆகுது. இளவரசர் தானே சொன்னேன் அப்படின்ட்டு அவன் மண்டக்குள்ளே எதையோ நினச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஈயான் பார்த்தீங்கன்னா அவன் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கவும் சொல்லிக்கிட்டான். இன்னொரு பக்கம் ஃப்ளாஷ் நியூஸ் வேற வந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி அவன் வேட்டையாடுற ட்ரெஸ்ல வந்தான்ட்டு. எவ்வளோ டைம் நான் சொன்னேன், என் பேச்சு நீங்கள் கேட்டிங்களா இல்லையா அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் கத்தின்ட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த நெருப்பை பற்றி வரல, அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி அவர் நிம்மதியாக இருக்காரு. இன்னொரு பக்கம் எல்லாருமே ஈயானை பற்றி ஃபுல் பேச்சு இருக்கு. அவர் ஃபோட்டோ வெளியே வந்தோன்னே எவ்வளோ அழகாக இருக்கார் போலன்ட்டு வாண்டட் லிஸ்ட் மாதிரி ஊருக்குள்ளே எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு மட்டும் சும்மா விடுவால என்ன, அவளும் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த டைம் ஏன் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கட்டிக்க போகிற பொண்ணு மாதிரின்னு இருக்க. நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், இவரையே கட்டிக்கிட்டா என்னங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டு செக்ரட்டரிக்கு யார் ரெடிங்கிற மாதிரி இருக்கு. ஈயானுக்கு இன்னொரு பக்கம் ப்ரொபோசல்ஸ்லாம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவரும் என்னென்ன ப்ரொபோசல் வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போதைக்கு எல்லாமே ரிஜெக்ட் பண்ணுறதுல இருக்காங்க. சரி நீங்கள் இப்போ அமைதியாக இருந்து மட்டும் என்ன பண்ண போறீங்க, நீங்கள் பேசினா தானே உங்களுக்கான சொல்யூஷன்லாம் கிடைக்கும், இப்படியே நீங்கள் பாட்டுக்கு ப்ரொசல் வரட்டும் அப்படின்ட்டு சைலண்டாக இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வேறு எதனா கல்யாணம் நடந்துருச்சுன்னா என்னதான் பண்ண போறீங்கன்ட்டு செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ கல்யாணம் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நானும் இந்த அப்ளிகேஷனை போட போகிறேன்ட்டு இருக்கேன், உங்களுக்கு என்னதான் ஆச்சு, பைத்தியங்க இது பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், எனக்கு என்ன தேவை, அழகு அறிவு எல்லாமே எனக்கும் இருக்குல்ல, அதனால தான் இளவரசருக்கு கண்டிப்பாக நான் தான் மேட்ச் ஆவன்ட்டு இவ ஒரு காலில் இருக்கா. அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் சரி வராதுன்னு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா முடிவே பண்ணிட்டா, கண்டிப்பாக நான் மடக்கே தீருவாங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். அவள் அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணியிருப்பாள், அது ஏனுக்கு தெரியுது இந்த மாதிரி ஹீரோயின் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. ஆமாம் இந்த கேசல் பியூட்டியோட சிஓ இருக்காங்களே அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஈயான் ரிஜெக்ட் பண்ணி விட்டுறான். ஹீரோயினுக்குன்னா அதிர்ச்சி ஒரு பக்கம், என்னடா இது என்னையவே ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கானான்ட்டு, இதுக்கு மேலெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது, போதும் நிறுத்திடுங்க அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா படிச்சு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் விடுற மாதிரிலாம் தெரியல. அவன் நான் ரொம்ப ஹார்டாக ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறான் போல, இவனை நான் லவ் டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறான் போலன்ட்டு அவள் தப்பாக புரிஞ்சுட்டு மோட்டிவேஷனாக படிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ராணி இருக்காங்களா, அவங்க ஏதோ பெரிய பிளானோட தான் நின்றுட்டுருக்காங்க. நீ ஒரு பொண்ணு சொல்லினல நம்மளுக்கு கைக்குள்ளே இருப்பா அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலிகிட்ட பேசிட்டு அவங்க அடியாள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஈயானுக்கு மறுபடியும் மூஞ்சி இழுத்துட்டு
பார்த்துட்டு சைலண்டாகவே தான் உட்காந்துட்டு இருக்காரு, எதுவுமே பேசல. இப்படியே இருந்தால் என்னதான் பண்ண போறீங்கன்ட்டு இருக்க ஃபர்ஸ்ட் அவர் செக்ரட்டரியை ஃபுல்லாக சாப்பிட சொல்கிறாரு. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சமாச்சு வாய மூடிட்டு சும்மா தொண்ணு பேசிட்டு இருக்காதுன்னு பல்பு கொடுத்துட்றாங்க. எல்லாமே ஓகே, ஆனால் இதுவும் இம்பார்ட்டன்ட் தானே. இந்த மாதிரி கேசல் சிஓ இருக்கல, அவள் மறுபடியும் சப்மிட் பண்ணியிருக்கா அப்ளிகேஷனை, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க இவர் மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினா மறுபடியும் ரிஜெக்ட் ஆனது நினச்சி நம்பவே முடியல. என்னடா இது, இவனுக்கு இப்போ என்னதான் வேணும், இவனை மணக்கிறதுக்கு ஒரு ஐடியாவாச்சும் இருக்குமேன்ட்டு ஃபுல்லாகவே இறங்கிட்டா. எனக்கு கடுப்பாகுது அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மண்டையை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த மாதிரி உங்களோட நாடும் சரி நம்மளோட நாடும் சரி இந்த அழகாக இருக்கிறதுக்கு காரணமே எங்களோட ப்ராடக்ட் தான். இதே மாதிரி நான் உங்கள் லைஃப்பில் வந்தால் நம்மளோட வாழ்க்கையும் அழகாக இருக்குன்ட்டு இவ வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்க. அவர் என்னன்னு கூட படிச்சு பார்க்காம ரிஜெக்ட் பண்ண சொல்லிடுறாரு. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருப்பா. ஹியானோ 10 அப்ளிகேஷன் ரிஜெக்ட் மாறி பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அசிஸ்டன்ட்டுக்கே சோர்வே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இவ எப்படிரா போய் அப்ளிகேஷன் போட போறான்ட்டு. அப்போதான் இவளுக்கு பார்த்தீங்கன்னா என் ஜூனியர் அப்படின்ட்டு அவர் பேசியிருப்பார்ல, அது ஞாபகம் வருது. 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் அப்படின்னு படித்தாங்க. டக்குன்ட்டு இந்த மாதிரி உங்களோட ஜூனியர் உங்களை மீட் பண்ணணும் பேசணுன்ட்டு ஒரு ஆசைப்பட்டு கேட்குறாங்க. இதுக்கு சான்ஸ் இருக்குமா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக கரெக்ட் பண்ணி விட்டுட்டு இருக்க. இங்கே செக்ரட்டரி இந்த மாதிரி நிறையா பொண்ணுங்களோட ப்ரொபோசல் வந்துச்சு, அதில் இயானதும் வந்துச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி அவள் எழுதியிருப்பாள் ஜூனியர்ன்ட்டு, அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உடனே இயான் பார்த்தீங்கன்னா அவளை வர சொல்லு பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டக்குன்ட்டு அதே மாதிரியே நம்ம ஹீரோயினும் சும்மாவே இவளுக்கு பூந்து விளையாடுவா. இந்த டைம் சொல்லவா வேணும், நல்லா மாஸ்டர் ரெடியாகி கலக்கலாக நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஏன் நீங்கள் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்க. ராணி இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை இப்போ கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட சம்மந்தமே 2 நாளில் பேசி பிடிக்கிற அளவுக்கு சீரியஸ் ஆகிட்டாங்க. அங்கே அந்த பொண்ணு வந்துக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துக்கிட்டு இருக்கன்ட்டு ஒரே கூத்தாக இருக்குது. அப்போ தான் நம்ம ஹியான் பார்த்தீங்கன்னா உனக்கு என்னதான் பிரச்சனை, சும்மா மாற்றி பேர் எழுதி பெயர் மாற்றி போட்டுட்ருக்க, என்னதான் உனக்கு வேணும் சொல்லு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் எதுக்கு போட்டேன்னு உங்களுக்கே தெரியும், நான் உங்கள்கிட்ட ஒரு ப்ரொபோசல் சப்மிட் பண்ணணும், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேட்டுடுறா. அங்கே இயான் பார்த்தீங்கன்னா அவருக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி 1008 ப்ரொபோசல் வந்துருச்சு, இதில் நான் உன்னை எதுக்கு சூஸ் பண்ணணுன்ட்டு அவர் நினச்சிட்டு இருக்க. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. இந்த ஹீரோயின் ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பா பார்த்தீங்களா, அப்போ இந்த ஆரோ காம்படிஷன்லாம் நிறைய நடந்திருக்கும். நம்ம ஹீரோன்ட்டு பல டீம்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினை பற்றி 2 பசங்க, அந்த டாப்பர் பையன் ஒருத்தர் இருப்பான்ல, அவனுக்கு கூட ஹீரோயினாலே பிடிக்காது. அவன் பார்த்தீங்கன்னா தப்பாக பேசிக்கிட்டு இருப்பான், இந்த மாதிரி ஒரு காமன் பீப்புள் எல்லாம் யாராச்சும் இது பண்ணுவாங்களான்ட்டு. ஆனால் அப்போ ஏன் தான் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு அவனை பிடிச்சி அப்போவே திட்டி விட்டுருப்பாங்க. அதே மாதிரி இப்போ காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆயிருக்கும். பிரசிடென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட டீம் தான். சும்மா பூந்து எல்லாம் மாற்றி பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அரசர் கேட்குறாரு, என்ன இது ப்ராக்டிஸ் டைமில் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு போல், நான் கேள்விப்பட்டேன் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமும் ஓப்பனில் வைக்கிறீங்க போலன்னு இருக்க. ஆமாம், இளவரசர் இயான் இருக்கார்ல அவர் தான் கேட்டுக்கிட்டாருன்னு சொன்னோன்னே அரசருக்கு மூஞ்சியே ஒரு மாறி மாடுது. அடுத்த ரேஸே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கும் நம்ம இயானுக்கும் தான் வருது. அப்போ இயான் அரசரை பார்த்துக்கிட்டு இருக்க. அரசர் மூஞ்சியில் கொஞ்சம் கூட சிரிப்புங்கிறதே இல்லை. ஹீரோயின் கரெக்டாக விட்டுறா. பட் அவள் விட்டது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 9 பாயிண்ட்ஸ்க்கு போயிடுது. அடுத்து இயானோட சான்ஸ் தானே, அவர் விடுறாரு, சும்மாவே ஆள் பொழந்து கட்டுவார். இயான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்ட் ஷாட்டில் அடிச்சு 10 பாயிண்ட்ஸ் வாங்கிடுறாங்க. அடுத்த ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரு பாயிண்ட்ல இவங்க இயானோட டீம் வந்து லீட்ல இருக்கு. சரி விடு, அடுத்த ரவுண்ட்ல பார்த்துக்கலான்னு பிரசிடென்ட் சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்த ரவுண்ட்ல எல்லாம் இறங்கி ஆடுறாங்க. பட் மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கும் இயானுக்கும் தான் போட்டி வருது. ஹீரோயினும் அம்பு விடுறா, இயானும் அம்பு விடுறா. பட் யார் ஜெயிச்சாங்க என்ன ஏதுன்னு காட்டல. ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆக இயான் பார்த்து சிரிக்க அப்படின்ட்டு அதற்கு கட் பண்ணி இங்கே நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டுப்பால அதை காட்டுறாங்க. அங்கே இயானுக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பு ஒரு பக்கம், எதுவுமே சொல்லவே முடியல. என்ன நீங்கள் சர்ப்ரைஸே ஆகாத மாதிரி இருக்கு, எதிர்பார்த்தீங்களா என்னன்னு இருக்க. இதோ கொஞ்சம் திரும்பி பாரு, எனக்கு எவ்வளோ ப்ரொபோசல் வந்திருக்குன்ட்டு, இதில் நீ ஏதோ ஒன்று கண்டிப்பாக வச்சிருப்ப, என்ன நினச்சிருக்க சொல்லு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் எனக்கு நிறையா பணம் இருக்குது அதுதான் அப்படின்ட்டு இருக்க. அவருக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா அவர் ஒரு இளவரசரில் அவர்கிட்ட இல்லாத பணமான்ட்டு. இன்னும் கொஞ்சம் நான் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேனே அப்படின்ட்டு இருக்க. அழகு அறிவு பணம்ன்ட்டு என்கிட்ட எல்லாமே கொட்டி கிடக்கு. பத்தாவதுக்கு நான் ஒரு டாப் பிராண்டோட சிஇஓ. இது வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பக்கம் என்னோட கம்பெனி காசு, இன்னொரு பக்கம் என்னோட சொத்துன்ட்டு 2மே உங்களுக்கு கிடைக்கும். பத்தாவதுக்கு உங்களுக்கு இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு அரசர், உங்களுக்கு எதுவுமே அவ்வளோக்கெல்லாம் வெளியே போய் பழக்கம் இல்லை. பட் நான் ஒரு காமனர் தானே, இதாவது என்னென்ன யார் என்னென்ன பேசுவான்ட்டு எனக்கு எல்லாமே தெரியும். அது எல்லாத்துலேருந்தும் நான் உங்களை அப்படியே கோழியை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைப்பால என்ன? பட் கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்கே அரசர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து ஒரு பொண்ணு இதெல்லாம் ஒட்டுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக செக்ரட்டரி வந்துடுறான். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, அது மருந்து கொடுக்கணும்னு சொல்லுது. கூட நான் போய் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு செக்ரட்டரி எடுத்துகிட்டு போகிறாரு. டக்குன்னு வச்சுட்டு கிளம்பிட்டு நம்ம ஐயான் செக்ரட்டரியை துரத்தி விட்டுறாங்க. சரின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துடுறான். இங்கே ஒரு பக்கம் என்ன பேசினாங்க என்ன இதுன்னு காட்டலை. ஆனால் அந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அதாவது நம்ம ராணி ஒரு பொண்ணை பார்த்துருப்பாங்களே, அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சுட்டு வாமா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு வரா. இதோ இப்போ காட்டுறாங்களே இவ தான் அந்த பொண்ணு. இன்னொரு பக்கம் இவங்க ஏதோ ராணி அந்த பொண்ணை பார்த்துட்டு ஏதோ சிரிச்சுட்டு பிளான் போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணலான்ட்டு நின்றுட்டு இருக்க. நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் தான், என்னாச்சு போய் பேசுனீங்களே சக்ஸஸ் ஆச்சா இல்லையா
அப்படின்ட்டு பதறி அடிச்சுட்டு கேட்க வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக சிரிச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு நீங்கள் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயம், இன்னும் அவர் மாற்றிக்கிது ஓகே சொல்லிட்டானா என்னன்ட்டு இவ ஷாக் ஆகி கேட்டுட்டு இருக்க. அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டா என்னன்ட்டு அவள் சிரிச்சுக்கிட்டே கடுப்பில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஐயான்னு என்ன சொல்லியிருப்பானா, என்கிட்ட எல்லாமே இருக்குது, பட் நான் கல்யாணம் பண்ணுறது லவ்வுக்காக தான், அதை உன்னால் தர முடியுமாங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பான். என்ன இவன் இவ்வளோ வயசாகியும் லவ்வுக்காக பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அறிவிலே எனக்கு அவன் என்ன இளவரசர் தானே, குரங்கு மாதிரி பேசிகிட்டு இருக்கான்ட்டு ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் செக்ரட்டரி கேட்குறான், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணாமல் எதுக்கு நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஷேர் பண்ணிங்கன்னு இருக்க. யானுக்கும் இவன் மேலே ஆசை இருக்கு போல அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி அப்படி இருக்கும்போது என்ன தான் பண்ண போறீங்கன்னு இருக்க, வேற என்ன பண்ணுறது, கண்டிப்பாக அந்த ரூட்லேயே போய் மடக்கிதான் ஆகணும், அவனை நான் லவ் பண்ணுறேன்னு புரிய வைக்கணும், அவ்வளோதானே, எனக்கு இல்லாத லாஜிக்கா என்ன, அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்போ கூட விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. எல்லாமே நான் நினச்சபடி தான் நடக்கும், நீ வேணா கடைசி வரைக்கும் பாரு அப்படின்ட்டு அவ பிடிவாதமாக இருக்க. இன்னொரு பக்கம் ராணி பார்த்தீங்கன்னா அடுத்து இயானுக்கு கல்யாணம் பேசுறதுக்கே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் பாரு, நான் பார்வையாளராக மட்டும்தான் இருப்பேன், இந்த கல்யாணத்தை கூட நடக்க விட மாட்டேன்ட்டு அவங்க ஏதோ புதுசாக ஒரு மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட ஆள் இருக்காங்களே, அதாவது அவள் ஆஃபீஸோட அசிஸ்டண்ட்டு கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அவருக்கெல்லாம் கை நடுங்கிட்டு இருக்கு. உங்களை நான் எவ்வளோ நம்புறேன்னு உங்களுக்கு தெரியும்ல, நம்ம 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்னு தெரியும்லன்ட்டு அவள் ஏதோ சிரிச்சுக்கிட்டே அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. அவரும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க மேடம் என்ன அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரகசியம் அப்படின்ட்டு இருக்க. அவர் பேயடிச்ச மாதிரி வெளியே வந்துட்டு இருக்காங்க. என்னடா பிரச்சனை அப்படின்ட்டு கேட்கும்போது நான் இவர் சொல்றாரு, நம்ம மேடம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா கால் எடுக்கிறான். சித்தப்பாவோட பெரியமாவோட சின்ன சித்தப்பாவோட பாட்டியோட தம்பிங்கிட்டு வந்து இயானோட இதில் பாடி கார்டாக ஒர்க் பண்ணுறானாமா. அவங்ககிட்ட கேட்டு இயானோட ஷெடியூல் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிடுறான். நான் முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கிட்டேன், வாரத்துக்கு ஃபுல்லான ஷெடியூல் இருக்குது, ஏதோ இந்தாங்க அப்படின்ட்டு அந்த சிப்பில் எங்கெங்கே எப்பப்போ போவான்ட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி வாங்கிட்டான். இன்னொரு பக்கம் இயான் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் போய் நிம்மதியாக இருக்கலான்னு போயிட்டுருக்க. பின்னாடியே ஹீரோயின் டார்லிங் நான் வந்துட்டேன்ட்டு கத்திக்கிட்டே போயிட்டுருக்கா. என் நிம்மதியாக கிடைக்கிறதுக்கு வந்துட்டியா என்னன்ட்டு இயான் பார்த்தீங்கன்னா கடுப்பில் கேட்டுட்ருக்க. இல்லை டார்லிங் உன்னை காதலிக்க வந்துட்டேன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான் உன்னை பார்க்க வந்துட்டேன்ட்டு ஏன் வம்பழுத்துட்டுருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் தான் ஹீரோயின் ஏனை கல்யாணம் பண்ணாலா இல்லை ராணி பண்ணி வச்சாங்களா, ஏன் என்னதான் ஆனாரு அப்படின்ட்டு ரொம்பவே காமெடியாக அதே சமயம் ரொமான்டிக்காக அப்படியே ரிச்னஸாக சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்து உங்களுக்கு அந்த சைக்கோ த்ரில்லர் இருக்குல்ல அது வந்து ஈவினிங் கண்டிப்பாக அப்டேட் ஆகிடும், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பர் எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.